ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரீசீவ் ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே டைம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஐ திங்க் 2 டாபிக் தான் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் கான்ஃபிகரேஷனும். ஓகேங்களா, டயலெக்ட்ரிக் மீடியம் செப்பரேட்டாக நான் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சரி, நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா, எல்லா வீடியோஸுமே அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இஎம்எஃப் வீடியோஸும் ஆஸ் பர் நம்பர்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அவைலபிளாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் வந்து சர்க்யூட் தியரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுங்க மேம், சர்க்யூட் தியரி டெஸ்ட் பேட்ச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சர்க்யூட் தியரி நிறைய டைம் எடுத்துட்டேமா. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் சைடு நான் பார்க்கணுங்கிற பட்சத்துக்கு சர்க்யூட் தியரி நான் லாஸ்ட்டாக தான் எடுப்பேன். ஓகேங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு ஆர்டர் கூட சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்தால் அடுத்து இப்போ இஎம்எஃப் எடுத்து முடிச்சோன்னு நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் தான் போவேன். ஓகேங்களா, ஏன்னா அந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது அதுவும் இந்த உங்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸில் கொடுத்துருக்கிறது வந்து ப்ராசஸர் வந்து நம்ம ஈஸியில் வந்து ஜஸ்ட் 8085, 8651 இது 3 தான் பார்த்துருப்போம். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஒரு 3 ப்ராசஸர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் ப்ராசஸர் இல்லை, இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாமே நீங்கள் மற்ற அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் தேர்டு வந்து நான் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு இடிசி முடிச்சுட்டு தான் சர்க்யூட் தியரி வருவேன். ஓகேங்களா மேம், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கல்லப்பா. நான் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து நான் எடுக்கிற கிளாஸஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா, நான் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஆஸ் பர் பிளானில் நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டியதான். ஓகே, பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை மேம் நாங்கள் இப்போ தான் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஃபீல்டே இப்போ தான் இறங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தான் கேட்டாங்க. ஸோ சர்க்யூட் தியரி படிக்கலையேன்னு கேட்டிங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா சர்க்யூட் தியரியை மட்டும் பாஸ் பண்ணி வச்சிரு. ஓகேவா, சர்க்யூட் தியரி டெஸ்ட் எழுதாது, ஏன்னா படிக்காமல் டெஸ்ட் எழுதுறதுங்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா, ஸோ உனக்கு இந்த நோடல் மெஷ் அனாலிசிஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ படித்தது ஞாபகம் இருந்ததுன்னா ரீகால் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. இல்லை மேம் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்யூட் தியரி அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு அடுத்து இஎம்எஃப் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். 4th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட் வந்து அடுத்து எம்என்டை வரும். ஸோ அது மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் வச்சு படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சம் புக்ஸ் ஏதாவது இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி சம்திங் எம்என்டை அதே மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ நீங்கள் 10 யூனிட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்யூட் தியரி வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. ஒரு வாய்ஸ் நோட் போட்டு எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அதான் ஜென்ரலாக இங்கே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க சர்க்யூட் தியரி டெஸ்ட் எழுதுங்க, ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டே சர்க்யூட் தியரி தான். ஓகேவா, இல்லை உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் கிளாஸஸ் பார்த்துட்டு நான் படிச்சுட்டு எழுதலான் இருக்கிறேன் மேம் அப்படின்னா தாராளமாக பாஸ் பண்ணி வச்சுரு. 10 யூனிட்ஸை நல்லா தரவு பண்ணிவிட்டு எக்ஸப்ட் ஃபஸ்ட் யூனிட்டை தவிர 10 யூனிட்ஸை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட் யூனிட் வந்த அப்படின்னா நான் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுருவேன். ஓகேங்களா, அப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களாம்மா, வேறு ஏதாவது டவுட் ஏதாவதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா டாபிக் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. இது எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம்ப்பா. ஓகேங்களா, நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு டெரிவேஷன்லாம் இங்கே போட போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபார்முலா தான் எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா பொட்டன்ஷியல். ஓகேவா, இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேப்பா பார்த்துருப்போம்? ஆக்சுவலாக இஎம்எஃப்லேயே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா சர்க்யூட் தியரியில் தான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். பாதி பேருக்கு வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக இப்போ கரண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது என்னது? அங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ரொம்ப பேசிக்காக இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் மீனிங். அது கரண்ட்டுக்கான டெஃபினேஷன். வோல்டேஜ் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் டிஃபைன் அப்படின்னாலே
பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சர்க்கியூட்டில் ஒரு பிரான்ச்சு அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோயேன். ஒரு பிரான்ச் அப்படின்னா எந்த பிரான்ச்சாக வேணால் இருக்கலாம். இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு. ஓகேவா? அந்த பிரான்ச்சில் இப்போ நான் இந்த பிரான்ச் எடுத்துக்கிறேன்னா இந்த 2 பிரான்ச்சுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பேசிக் கான்செப்ட். ஓகேவா? நம்ம சர்க்கியூட் தியரியில் வோல்டேஜ்னு சொல்கிறோம், இங்கே இஎம்எஃப்ல பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்போது இதில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா மெயின் திங் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆனால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னா 2 சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இது என்ன சார்ஜ் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க, இல்லை ரெண்டுமே 2 நெகட்டிவ்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்தால் மோஸ்ட்லி அங்கே என்ன நடக்கும்? எனக்கு ரிப்பல்ஷன் தான் நடக்கும். அதாவது ஃபீல்டானது எனக்கு இப்படி பாஸ் ஆகுமே தவிர ஒன்றுக்கு ஒன்று விலகும். ஓகேங்களா? அதுதான் ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருப்போம். ஓகேவா? அப்போது இந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் என்ன? ஸோ இதுதான் பொட்டென்ஷியல். இல்லையே மேம் நீங்கள் இன்னொரு வார்த்தை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது அதாவது உங்களோட டாப்பிக்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் உங்களோட புக்கில் ஹெட்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் என்ன? ஓகேவா? அப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சார்ஜை லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜை வந்து நான் மூவ் பண்ணுறேன். யாருக்கு அகைன்ஸ்டா? இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஏன்னா இந்த வேர்டு டெஃபனேஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு கதையாக சொல்லிவிட்டு டெஃபனேஷனில் என்ன டெஃபனேஷனில் டெக்னிக்கல் வேர்டாக இருக்குது மேம் பாட்டுக்கு கதையாக சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன வேர்டு அப்படின்னா அகைன்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே ஏன் அகைன்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வருது அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு என்னப்பா எடுத்துக்கேன் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா சேம் பொலாரிட்டி உள்ள சார்ஜஸ் தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போது ப்ளஸ் மைனஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா அங்கே நான் மூவ் பண்ணணுன்னே அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னது ரெண்டுமே வந்து என்னது ப்ளஸ் மைனஸுங்கிறதுனால அங்கே அட்ராக்ஷன் தான் நடக்கும். டிஃபால்ட்டாக எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீல்டானது எனக்கு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டானது அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால் இதை நான் எடுத்து பண்ணணுங்கிற இது நெசசிட்டி கிடையாது. பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 2 ப்ளஸ்ஸு இல்லை 2 மைனஸை எடுத்து ஏதோ ஒரு சார்ஜை என்னோடய ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நான் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பொட்டென்ஷியல் ஆனது மாறும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலுக்கும் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் கண்டிப்பாக மாறும். அதுக்குரிய டிஃப்ரென்ஸை தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதாமா? இது எல்லாமே அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறது தான்ப்பா. ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு ஸோ அதில் என்ன ஃபீல்டு மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா டைஎலக்ட்ரிக்கோ சம்திங் ஏதாவது இன்பிட்வீனில் ஒரு சர்ஃபேஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவாங்க ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி 2 பாசிட்டிவ் சார்ஜோ 2 நெகட்டிவ் சார்ஜோ எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டானா ஏன்னா ஏற்கனவே இங்கே ரிப்பல்ஷன் அப்படிங்கும் போது எனக்கு எப்படி தான் இருக்கும் 2 அகைன்ஸ்டாக தான் நிற்கும். ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு எதிராக நான் இன்னும் விலகக்கூடியதை இன்னும் நான் முன்னாடி கொண்டு வரேன். இதை நான் எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மேக்னெட்டை வச்சு நம்ம விளையாடுவோம் தெரியுமா? மேக்னெட் ஆனால் என்ன ஆகும் ஒன்று அட்ராக்ட் ஆகும். பட் ஆனால் அதை நம்ம விலக்கி விட்டு விளாண்டுட்ருப்போம். ஓகேங்களா? நகர்த்தி விட்டு விளையாடுவோம். அதே மாதிரி தூரத்தில் வச்சா ஜாயிண்ட் ஆகுதா இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிங்க அப்படின்னா இதுதான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட். அப்போது விலகி இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட்டக்க கொண்டு வந்து அதுக்கான பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பொட்டென்ஷியல் ஆனது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்கும். அப்போது அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது? அதாவது ஸ்டார்டிங்கில் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ரொம்ப தூரமாக 2 சார்ஜை வச்சு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சார்ஜை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து அதாவது கிட்டக்க கொண்டு வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அதே சார்ஜை கிட்டக்க கொண்டு வந்து கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுக்கு பேர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ உனக்கு டெஃபனேஷன் என்னங்கிறது புரிஞ்சிச்சு. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களோட புக்கில் இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா இருமா ஒரு நிமிஷம் யூனிட் சொல்ல விட்டுட்டேன் பாரு. ஸோ இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா யூனிட் வந்து பெரிய விஷயமே கிடையாது. யூனிட் என்னப்பா வரும்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது நான் என்ன சொல்லிட்டேன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வோல்டேஜோட யூனிட் என்ன? வோல்ட்.
ஓகேங்களா. இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் யூனிட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷினோ 2 கொஷினோ கேட்பாங்க. எல்லா யூனிட்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோ. இதில் இன்னும் தாண்டி போய் எப்படி கேட்பான் அப்படின்னா, வோல்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம தெரியலனா கூட வோல்டேஜா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸா, அப்போ வோல்டேஜ்னா யூனிட் வோல்ட் அப்படின்னு நான்லாம் அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணுறாள். ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம். அதையும் தாண்டி உள்ளே இறங்கி இன்டெப்த்தாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, வோல்டேஜோட யூனிட் என்ன, பேசிக்காக வோல்டேஜோட யூனிட் என்னது, ஜூல்ஸ் பெர் கூலும் இருக்குதா, இதை என்ன பண்ணுவானா ஆப்ஷனில் தூக்கி வைப்பான். ஓகேவா. அப்போ உனக்கு வோல்டேஜுக்கு இன்டெப்த்தாக உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், யூனிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களாம்மா, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் கிட்டக்க நகர்த்தி வச்சு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஃபார்முலா எழுத போகிறேன். ஓகேங்களா. ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெரிவேஷன்லாம் எழுத போகிறது இல்லைம்மா, டேரெக்டாக ஃபார்முலாக்கு வந்துடுறேன். ஏன்னா டெரிவேஷன் ரொம்ப பெரிய டெரிவேஷனு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்ன ஃபார்முலா எழுதுகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு எனக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா மட்டும் நான் எழுதிடுறேன். எப்படி இது பண்ணுவாங்கன்னா, நோட்டேஷன் மட்டும் வேறு இருக்கும். இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 பாயிண்ட்டுங்கிறதுனால அந்த பாயிண்ட்டை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ 2 பாயிண்ட் ஏபி, முதல்ல நான் ஃபார்முலாவை எழுதிடுறேன். இ வெக்டார் டிஎல் வெக்டார் தென் இன்டகரல் ஆஃப் ஏபி மைனஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். என்னென்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஏற்கனவே, எனக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். கரெக்டாக. அகைன்ஸ்ட்டுங்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ எதனால் மைனஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மைனஸ் ஆனது எனக்கு ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம இந்த வேலையை பண்ணுறதுனால இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் இன்டகரல். எனக்கு என்ன சொன்ன 2 பாயிண்ட், இது வரைக்கும் நம்ம ஒரு சார்ஜை எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கும் போது கண்டிப்பாக 2 பாயிண்ட் நமக்கு டிஃபால்ட்டாக வரும். இஎம்எஃப்லன்னு இல்லை, அதுக்கு தான் சர்க்யூட் தியரியை சொன்ன, பிரான்ச்சுக்கு 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அதனால் அந்த பாயிண்ட் உனக்கு வந்து பிக்யூன்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ஒய்னு கொடுத்துருப்பாங்க, நான் இங்கே ஏபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மைனஸ் இன்டகரல் ஆஃப் ஏபி இ வெக்டார் இன்ட்டு டிஎல். ஓகேவா. இதில் டிஎல் வந்து டிஆர்னு கூட கொடுத்துருக்கலாம், டிஏன்னு கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா. ஒட்டு மொத்தத்தில் இது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க சார்ஜை இங்கே நகர்த்துறேன்ல. ஸோ அப்போ அதுக்கான டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டானது இதில் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுதோ ரிப்பல்ஷன் பண்ணுதோ, இதோட தாக்கம் எப்படி இருக்குது, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் சொல்லக்கூடாது, டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டிஎல் ஆனது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களாம்மா, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட பேசிக் ஃபார்முலா. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் தான் டெரிவேஷனே உன்னோட புக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேசிக். என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸில் வந்து நான் இன்டெக்ரல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். அதனால் விஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இந்த ஈக்கு பதிலாக நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 3rd வீடியோலையோ நான் ஈக்கான ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் பை கியூ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஈக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னா 4/ε ஆர் ஸ்கொயர் ஏஆர் வெக்டார். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் எழுதி போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ உங்களோட டெரிவேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஈக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரை மட்டும் இங்கே எழுதுகிறேன் பாரு. Q டிவைடட் பை 4/ε0 1 divided by RB minus 1 divided by RA. மேம் இதெல்லாம் எழுதவே இல்லையே மேம், இது மாதிரிலாம் நம்ம எழுதவே இல்லையே, நீங்கள் என்ன இப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டு தாம்மா, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எழுதுனதில்ல. ஆனால் இது எப்படி வந்தது, டெரிவேஷனாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஆனால் டெரைவ் பண்ணால் எப்படி வருங்கிறத நான் ஒரு இதுவாக அசம்ஷனாக சொல்கிறேன் பாரு. ஏஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், யூனிட் வெக்டார். அப்போ இதோட வேல்யூ எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கும், 1 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ இது வந்து எனக்கு இங்கே வேல்யூவே ரெப்ரசென்ட் ஆகிருக்காது. Q டிவைடட் பை 4/ε0. ஓகே. இந்த ஆர் ஸ்கொயர் தான் எனக்கு எப்படி வந்திருக்குன்னா 1/RB மைனஸ் 1/RAன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அது எப்படி வந்திருக்குன்னா, நம்ம இந்த ஃபார்முலா வந்து என்ன, ஜஸ்ட் ஈயோட ஃபார்முலா. ஓகேவா. இங்கே நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஈயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீ என்ன பண்ணணும், இன்டெக்ரல் பண்ணணுமா, இன்டெக்ரல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. இல்லை மேம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல மேம் அப்படின்னீங்கன்னா, உங்களோட புக்கில் டெரிவேஷன் கொடுத்து இந்த ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி டெரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கொஷினும் தான் கேட்பாங்க. இது கூட கேட்க மாட்டாங்க. மெயின் விஷயம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த கொஷின் கேட்பாங்க.
ஓகே, யூனிட் கேட்பாங்க, இல்லை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. மேம் அப்போ இவ்வளோ தானா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைம்மா இதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேப்பர் கூட இல்லை, ஒரு 7-8 பேப்பர்ஸ் கிட்ட இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நான் பாயிண்ட் சார்ஜில் கண்டுபிடிச்சேன்னா எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் டைபோலில் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், சொல்கிறது புரியுதுங்களா? முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, ஜஸ்ட்டு சார்ஜை வந்து கிட்டக்க வச்சு அகைன்ஸ்டாக வந்து வெரிஃபை பண்ணி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒன்று கேல்குலேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் மோடில் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன பண்ணியிருப்போம், பாயிண்ட்டு, லைனு, பிளேனு, ஸ்பியரு, சர்க்குலர் இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போமா? அதே மாதிரி ஸோ இப்போ ஸ்பியர் அப்படின்னா அதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போமா? ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதே மாதிரி என்னோட சார்ஜ் லாங் லைன் சார்ஜாக இருந்ததுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்னு சொல்லி பார்த்தோமோ, அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு என்னோட பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பியில் அப்படின்னா என்னது, என்னோட பாயிண்ட் சார்ஜில் பொட்டன்ஷியல் என்ன, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே டெரிவேஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் இந்த மாதிரி அடுத்தடுத்தது உங்களோட புக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் டெரிவேஷன் இருக்கும், நான் டெரைவ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அப்போ நான் பொட்டன்ஷியல் வியை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, அட் பாயிண்ட் சார்ஜில். இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்னப்பா பார்த்தோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ எனக்கு அங்கே 2 பாயிண்ட் இருந்தால் தான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே நான் என்ன சொல்லிட்டேன், ஒரே ஒரு பாயிண்ட் பி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட்டில் எனக்கு பொட்டன்ஷியல் என்ன, ஓகேவா? இங்கே இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நான் இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு டாட்டில் எனக்கு பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, V = Q/4πε/r. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. நம்ம இப்போ நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட்டு ஈயோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இப்படியும் எழுதலாம். இல்லை அப்படின்னா இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதணும்னா r∞ E∆dl. இது எப்படி மேம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எப்படி இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா, அங்கே நான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்து அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணேன். பட் இங்கே ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால என்னோட லிமிட்டை சொல்லவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டில் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் நான். புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ இவ்வளோதாம்மா கான்செப்ட். ஸோ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது என்னென்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜ் இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சம் பொட்டன்ஷியல் ஆனது ஜென்ரேட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா வேணும்னு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணி இது பக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று விளக்குது. பட் இருந்தாலும் நான் வேணும்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட்டக்க வச்சு நான் வேலையை பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அப்படி வந்து நான் ஃபோர்ஸ் அகைன்ஸ்டாக இந்த வேலையை பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணுறேன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் சார்ஜில் என்ன வரும், டைபோலில் என்ன வரும், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களாம்மா? ஸோ இவ்வளோதாம்மா இதுக்கான கான்செப்ட். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இதுலேயும் அதே தான். என்ன அப்படின்னா எப்படி வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். மேம் இஎம்எஃப்ல எப்படி மேம் கெப்பாசிட்டன்ஸ் வந்தது, நம்ம சர்க்யூட் தியரியில் பார்த்துருக்கோம். ஓகே, இஎம்எஃப்ல எப்படி கெப்பாசிட்டன்ஸ் வந்தது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு சிலபஸில் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்கலாமே, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கலாமே, ஏன் பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசன் என்னென்னா, கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்னப்பா, நான் கெப்பாசிட்டர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை மேம், ஆனால் இந்த 2 கோடு மட்டும் ஞாபகம் இருக்குது மேம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இண்டக்டர்னால் இப்படி போட்டிருப்போம், ரெசிஸ்டர்னால் இப்படி போட்டிருப்போம், கெப்பாசிட்டர்னால் இப்படி போட்டிருப்போம். ஓகேவா? இந்த 2 கோடு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 2 பிளேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாமே சின்ன கிளாஸில் படித்து வந்திருப்போம். நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பேசுகிறேங்கிறது புரியும். ஓகேவா? அப்போ 2 பிளேட்டுக்கு இடையில கிரியேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா என்ன, நான் இங்கே இருக்கிற ஃபார்முலாவே ஏன்னா நான் இஎம்எஃப்குள்ளே என்ட்ராகல. ஜென்ரலாக கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், Q = CVன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ இப்போ கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்,
Q/V வரும். ஓகேங்களா? புரியுதாம்மா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட இந்த இதுக்கான கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் நான் டெரைவ் பண்ணி உனக்கு கால்குலேட் பண்ணிடுறேன். அது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அதை நான் டெரைவ் பண்ணி டெரிவேஷன் மாதிரியே இருக்காது, ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஸோ நான் டெரைவ் பண்ணி கால்குலேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் வந்து கோஆக்சியல் கேபிள் இருக்கும், ஸ்பியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு டெரிவேஷன் வேணும் அப்படின்னா உன்னோட புக்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் ஆல்ரெடி பொட்டன்ஷியல் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ண போகிறேன். அப்போ அந்த 2 பிளேட்டை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா, 1 பாசிட்டிவ் சார்ஜனும் 1 நெகட்டிவ் சார்ஜனும் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுமா. ஏன் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் இந்த இப்போ இதில் டெரைவ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரேன் தெரியுமா? இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், தியரி பார்ட் கேட்கலாம், டெஃபினேஷன் கேட்கலாம். இன்னொன்று இதை நீ அதர் சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 பிளேட் எடுத்துக்கிறேன். இது பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். பாசிட்டிவ் அப்படின்னா 2 ஈக்குவல் பிளேட். அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கோ இங்கே அதே மாதிரி தான் எனக்கு சார்ஜ் இருக்கும். இன்னொன்று எனக்கு எப்படிப்பா இருக்கும், நான் எப்படி எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் தான் எடுத்துப்போம். இப்போ நீ சர்க்யூட்லேயே பார்த்தனா இது ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் கெப்பாசிட்டரில் வந்து நீ சர்க்யூட்டில் வந்து டிஃபால்ட்டாக அது போடணுங்கிறது இல்லை. நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, 2 கோடை போட்டு வேலையை முடிச்சிடும். அப்படின்னா என்னென்னா டிஃபால்ட்டாகவே அது ப்ளஸ் மைனஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தனா இது ஈக்குவல் பிளேட்டுங்கிறதுனால இங்கே எனக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்குதோ அதே அளவுக்கு தான் எனக்கு எங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ ஒன்றுக்கு எனக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அட்ராக்ஷன் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நடுவில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீல்டு இருக்கும். ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, சரிப்பா. இப்போ இங்கே வந்து ஃபீல்டு இருக்குது. ஓகே, இங்கே என்னப்பா இருக்கும் நான் கேட்குறது? இப்போ ப்ளஸ் Q இந்த பிளேட்டோட ரைட் சைடில் தான் எனக்கு ஃபீல்டானது ட்ராவல் ஆகுது. ஓகேவா? நான் கேட்குறது லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன இருக்கும், ஃபீல்டே இருக்காது. E=0. மேம் என்ன மேம் சொல்கிறீங்க? முன்னாடி இங்கே ஒரு டயக்ராம் போட்டு இப்படி போகுது அதே மாதிரி இங்கெல்லாம் போகுதுன்னு சொல்கிறீங்கல்ல மேம். இப்போ என்ன மேம் 0ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபீல்டானது போகுமா? ஆனால் இங்கே எனக்கு என்ன இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ளஸ் Qக்கு பக்கத்தில் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்தில் -Q இருக்குது. அதனால் ஃபீல்டானது எல்லாம் எதை நோக்கி போகும், மைனஸை நோக்கி போகும். ஓகேவா? அப்போ ஃபீல்டு எனக்கு இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே எனக்கு ஃபீல்டு 0வாக இருக்கும். அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கும், இங்கேயும் எனக்கு ஃபீல்டு 0வாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? அப்போது இந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்ன வரும், σ/ε0. ஓகே மேம், இது என்ன மேம் ஃபார்முலா? நம்ம இதுக்கு முன்னாடி வேறு ஃபார்முலா தானே பார்ப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டியில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இது எப்படி மேம் வந்தது அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள்மா. என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டானது என்னோட டென்சிட்டிக்கு, ஆமாம் எவ்வளோ ஃபீல்டு இருக்குதோ அந்த அளவுக்கு டென்சிட்டிக்கும் என்னது அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்போ இந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு σ/ε0. ஓகே, இப்போ சிக்மாவை எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? சிக்மாங்கிறது பர்டிகுலராக சொல்லணும்னா அதை சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம், இதெல்லாம் எங்கே மேம் இருக்குன்னு கேட்காதீங்க. இது எல்லாமே உங்களோட புக்கில் டெரைவ் பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் நான் டெரைவ் பண்ணி முடிக்கலாமா? ஓகேங்களா? ஸோ டெரிவேஷன் உங்கள் புக்கில் இருக்கும். பேபி உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க புக்ஸில் நோட்டேஷன் வந்து மாறி இருக்கலாம். ஓகேவா? இப்போ சிக்மா அப்படிங்கிறது என்ன சொன்னேன், என்னோட சார்ஜ் டென்சிட்டி, அதாவது 2 பிளேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எவ்வளோ டென்சிட்டின்னு. ஸோ இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா Q/A. ஓகே, Qங்கிறது சார்ஜ் அப்படின்னு நமக்கு தெரியும், ஏங்கிறது ஏரியா. ஓகேங்களா? அதாவது எவ்வளோ பிளேஸில் வந்து எனக்கு வந்து டென்சிட்டி, எவ்வளோ பிளேஸில் வந்து எனக்கு ஃபீல்டானது இருக்குது அப்படின்னு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இந்த சிக்மா வேல்யூவை நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம், இந்த ஈங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் இப்போ என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டன்ஸு கால்குலேட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன் பர்டிகுலராக கெப்பாசிட்டன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸை விட ஏன் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்திருக்கேன்னா 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்போ நான் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா Q/V. ஓகேவா? இப்போது எனக்கு என்ன வேல்யூ தெரியணும் அப்படின்னா Q/Vன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன இருக்குது, இங்கே சிக்மா இருக்குதா? ஓகே, இந்த சிக்மாவோட வேல்யூவை தூக்கி நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா இந்த ஈயில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். எங்கே? அப்போ இந்த சிக்மாவோட ஃபார்முலா என்ன, Q/A. ஸோ Q/A∈0. ஓகேங்களாம்மா, புரியுதுங்களா? தென் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது இது முடிஞ்சிருச்சு.
நான் இப்போ என்ன ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதனால தான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இப்போ கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னப்பா, V ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எனக்கு என்ன வரும் அப்படின்னா EdL அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, டிஎல்ஓ டிஆர்ஓ. ஓகேவா, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து இந்த ஃபார்முலா. ஆனால் ரொம்ப சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா V ஈக்குவல் டு ஈன்னு எழுதிக்கலாம். நான் அது இன்டெக்ரல் ஃபார்ம்லாம் நான் கன்சிடர் பண்ணலை. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா VdL அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த V எனக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த V எங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக, அதுக்கு முன்னாடி டிஎல் அப்படின்னா என்னன்னு தெரியுது இல்லைம்மா, டிஎல் அப்படிங்கிறது ரெண்டு பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸ். இதை வந்து உங்களுக்கு புக்கில் வந்து டிஆர்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த டி அப்படின்னாலே ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ V ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா V ஈக்குவல் டு இ இன்ட்டு டி. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சி அப்படியே வச்சுருக்கிறேன். ஓகே, அதுக்கு இடையில நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இது என்னோட ஃபார்முலா, என்னோட கெப்பாசிட்டன்ஸ் அதாவது என்னோட பேரலல் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஃபார்முலாவை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா V ஈக்குவல் டு இ இன்ட்டு டின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய இ வேல்யூவா, இந்த இ வேல்யூவும் இங்கே எனக்கு இ வேல்யூவும் இருக்குது. கரெக்டுங்களா, ஸோ அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வரும், இங்கே இருக்கக்கூடிய இ வேல்யூவை தூக்கி இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அப்போ V ஈக்குவல் டு Q இன்ட்டு டி இன்ட்டு என்ன வரும், டிவைடட் பை ஏ எப்சிலான் நாட், டிவைடட் பை ஏ எப்சிலான் நாட். புரியுதுங்களாப்பா? ஓகே, தென் அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக வேணும். நான் எதுக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்குலாம் வந்த மெயின் ஃபார்முலா எனக்கு என்னது, C ஈக்குவல் டு Q பை V, அவ்வளோதான். இப்போ இந்த Vங்கிற இடத்துல நான் எதை தூக்கி போட்டுருவேன். ஸோ எனக்கு வேண்டியது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னோட மெயின் ஃபார்முலா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V வேணும். V வேணும்னா எனக்கு V வேணும்னா என்ன வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அதனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சேன். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வரும், Q டிவைடட் பை இங்கே கண்டுபிடிச்ச V அப்படியே தூக்கி போடுங்க, QD டிவைடட் பை ஏ எப்சிலான் நாட். ஓகே, அடுத்து Qவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். Qவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஏ எப்சிலான் நாட் டிவைடட் பை டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா, இதை வந்து எப்படி மேம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா, எப்படி கேட்பாங்கன்னா, இது வந்து இதில் தான் டெஃபினட் எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ நான் அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சேன்ல, ஓகேவா, என்னன்னா கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ரெண்டு பிளேட்டுக்குரிய கெப்பாசிட்டன்ஸ் தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். இது பேசிக் இது. ஓகேவா, ஓகே, ஸோ ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கெப்பாசிட்டன்ஸ் குறையும். எப்படி மேம் அப்படின்னா, எனக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அட் த சேம் டைம் என்னோட ஏரியா அதிகமாக அதிகமாக கெப்பாசிட்டன்ஸ் ஆனது அதிகமாகும். ஓகேவா, இதுதான் டெஃபினேஷன். அது எப்படி வந்ததுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் பாரு. இப்போ இது வந்து என்னோட பிளேட்டு. ஓகேவா, பிளேட்டோட ஏரியாவை அதிகப்படுத்துகிறேன். ஏரியாவை இப்படி, இதுதான் இந்த பிளேட்டோட ஏரியாவை அதிகப்படுத்தினா எனக்கு என்ன ஆகும், கெப்பாசிட்டன்ஸ் ஆனது அதிகமாகும். நடுவில் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? அதாவது ஏரியாவை அதிகப்படுத்துகிறேன், பிளேட்டை பெருசுப்படுத்துகிறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏரியா அதிகமாகிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது. அதுவே டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துகிறேன். டிஸ்டன்ஸ்னால் இவ்வளோ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிளேட்டை இங்கே இப்படி நகர்த்துறேன். அப்படி ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக இங்கே ஃபீல்டு வந்து எனக்கு குறையும், அப்போ கெப்பாசிட்டன்ஸும் குறையும். ஓகேங்களாப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ எனக்கு இது அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, என்னோட கெப்பாசிட்டன்ஸ் ஆனது ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலும் டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலும் இருக்கும். ஓகேவா, இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக வந்தது தான் என்னோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே உனக்கு வந்து எப்சிலான் நாட் ரெண்டுமே வரும். ஓகேங்களா, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸு இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் சம் மீடியம்ஸ் இருந்ததுன்னா. ஓகே, ஸோ இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால உனக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஓரியன்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஆனால் பேசிக் ஃபார்முலா உனக்கு கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னா, C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ டிவைடட் பை டி.
ஓகே, புரியுதுங்களாப்பா? ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட ஃபைனல் டெரிவேஷன் எப்படி வந்ததுங்கிறது புரியுதுங்களா? அப்போது உனக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா தான் அதை சப்ஸ்டியூட் பண்ணி உனக்கு என்ன வேல்யூ வருதோ, பொட்டன்ஷியல் வேணும்னா அதில் ஈயோட வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிப்பாங்க. கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா அதில் பியோட வேல்யூ கியூவோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிப்பாங்க. ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும்னா இஎம்எஃப்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் இது போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து டெரைவ் பண்ணி எனக்கு பேரலல் பிளேட்டுக்கு என்ன வரும் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதுவே கோஆக்சியல் கேபிளாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னா என்ன வரும்னு. ஸோ அப்போது கோஆக்சியல் கேபிளாக இருந்தது அப்படின்னா என்ன ஃபார்முலானா C = 2π எப்சிலான் எல் டிவைடட் பை log ஆஃப் B/A. ஓகே மேம், இது கோஆக்சியல் கேபிளுக்கு எப்படி மேம் இப்படிலாம் வந்தது அப்படின்னா அந்த கேபிளோட ரேடியஸு திக்னஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஃபைனல் டெரிவேஷன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட இது வந்து மீடியம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இது கேபிள் கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறதுனால அதோட மெஷர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெஷர்மெண்ட்டை பொறுத்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஐசோலேட்டட் ஸ்பியர். முதல்ல ஸ்பியராக இருந்தது அப்படின்னா C = 4π எப்சிலான். இது வந்து டைரெக்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. AB டிவைடட் பை B - A. ஸ்பியர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்னது 2 ரேடியஸ் வரும். ஸோ அது A அண்ட் B அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ ஸ்பியரில் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி. அதுவே ஐசோலேட்டட் ஸ்பியர் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த A and B அப்படிங்கிறது வரவே வராது. அதுக்கு பதிலாக 1 தான் வரும். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு என்ன வரும்? 4π எப்சிலான் A வரும், இல்லைனா B வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ஐசோலேட்டட் ஸ்பியர். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பேரலல் பிளேட்டு 2 பிளேட் வச்சு கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணோம். அதுவே எனக்கு பேரலல் பிளேட் நிறைய வச்சு நான் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணேன். அதாவது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக இருந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1ங்கிற இடத்துல 1 2 3 அந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன் அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்களேன், C = எப்சிலான் A டிவைடட் பை D1 + D1 டிவைடட் பை எப்சிலான் 1 D2 டிவைடட் பை எப்சிலான் 2 இந்த மாதிரி அண்ட் ஸோ ஆனாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா பேரலல் பிளேட் தான் மெயின். ஸோ எப்சிலான் ஆர் A டிவைடட் பை D. அதில் என்ன கேட்பாங்கன்னா ஏரியா எப்படி இருக்குது? ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டெரிவேஷனில் ஃபைனலாக சொல்ல வரது அதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா? ஸோ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் எடுத்திருக்கோம். ஓகே, இதுக்கே டைம் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓவர். இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ மெயின் ரிலேஷன்ஷிப் கேட்பாங்கப்பா. என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஜென்ரலாக வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா அப்போ ரெண்டுத்துக்குமான மெயின் ரிலேஷன்ஷிப் என்ன? ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த இடத்துல இஎம்எஃப்ல வோல்டேஜ்னு சொல்லாமல் ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு செப்பரேட்டாக சொல்கிறோம் அப்படின்னா என்னோட இ ஆனது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்னோட விக்கு ஈக்குவலாக இருக்காது, டெல் விக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி மேம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன்ல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதை தான்ப்பா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நீ வின்னு டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சர்க்கியூட் தியரியில் நீ அக்யூரேட்டாக நீ என்ன சொல்லலாம்னா இந்த பிரான்ச்சில் வந்து இவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்குது, 15 வோல்ட் இருக்குது, 20 வோல்ட் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா? பட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? மெயின் விஷயம் மைனஸை விட்டுட்டேன் பாருங்கள். மைனஸை விட்டுறாதீங்க. கீழே ஆப்ஷனில் மைனஸை அதாவது மைனஸை வேரி பண்ணி தான் ஆப்ஷனில் வந்து ஆன்சர் கேட்பாங்க. டெல்வின்னு கேட்பாங்க, இன்னொன்று -δV கேட்பாங்க, இன்னொன்று ΔV² கேட்பாங்க, இல்லைனா V/2 கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்பாங்க. ஓகேங்களாம்மா? புரியுதுங்களா? ஸோ அப்போ மெயின் ரிலேஷன்ஷிப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா?
வீடியோ பிடிச்சிருக்கா என்னங்கிறது தெரியல, புரியுதாங்கிறதும் தெரியல. எனிவே பார்த்துக்கோங்கப்பா. தேங்க்யூ.